ஹாய் ஹலோ அண்ட் ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பெஷல் இன்டர்வியூ வித் நான் ராம் விஜய். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா மருதம் படத்தோட க்ரூ தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த மூவியை பத்தின நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே சார், இந்த படத்தோட டைட்டில் தான் நான் ஆரம்பிக்க அப்படின்னு நினைக்கிறேன். மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். ஸோ இந்த கதைக்கும் வயலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? அது ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி தானே அது? கதையோட கோர் கண்டென்ட் வந்து விவசாயத்தை பற்றின கான்ஃப்ளிக்ட் கிடையாது. கான்ஃப்ளிக்ட் வேற ஒரு கான்ஃப்ளிக்ட்டு. பட்டு இந்த படத்தோட வாழ்க்கை முறைகள், மனிதர்கள், இவங்க எல்லாருமே வந்து கிராமம், வயல் அதை சார்ந்த ஒரு வாழ்வியல் பற்றின ஒரு பிரச்சனையை சொல்கிறதுனால இது வந்து மருதம் சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் படத்தோட கோர் கண்டென்ட்டு விவசாயத்தை பற்றின கிடையாது, வேற ஒரு ஸ்கேம் பற்றின ஒரு விஷயம். ரெகுலராக இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். அடுத்தது விதாத் சார், ரொம்பவே ஹாப்பி உங்களை மீட் பண்ணது. அண்ட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச விஷயம் என்னன்னா, இந்த படமும் சரி, இதுக்கு முன்னாடி உங்களோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தாலும் சரி, மோஸ்ட்டாக நீங்கள் அந்த அவார்ட் வாங்குற படமாக தான் எடுக்கிறீங்க. எப்படி சார் அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் அப்படி இருக்கு? ஸோ எதனால சார் நீங்கள் அப்படி சூஸ் பண்ணுறீங்க? எனக்கு என்னன்னா, கதை சூஸிங் வந்து கூத்துப்பட்டுறை அங்கேருந்து அந்த அனுபவம் தான் எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுது. அங்கே நாங்கள் ஒரு நாடகம் பண்ணால் கூட நாங்கள் வந்து நிறைய கதைகளை எடுத்து படிப்போம். அப்போ அதில் படித்து எங்களுக்கு எந்த பிடித்திருக்கிற நாடகத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். அப்புறம் அது ஒரு நாடகமாக தேர்ந்தெடுத்து அதை நாங்கள் ப்ளே பண்ணுவோம். இதுதான் நடக்கும். அந்த படிக்கிற ஒரு பழக்கம் வந்து எனக்கு இருந்ததுனால இங்கே கதை தேர்வுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி கதைகள் அமையறதுக்கு காரணம் இயக்குனர். இந்த கதைகளுக்கெல்லாம் ஓகே, இந்த மாதிரி நல்ல ஃபீல் குட் மூவிக்கெல்லாம் விதார்த் ஒர்க் அவுட் ஆவாருன்னு சொல்லி அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்கல்ல, நான் அவங்கள சூஸ் பண்ணல, அவங்க தான் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் வந்து ஒரு நான் எப்போதும் நம்புவேன், ஒரு கதை அதுக்கான நடிகர்களை அந்த கதை தேர்ந்தெடுத்துக்கணும். அதனால் நான் இதுவரை எடுத்த படங்களுக்கு, நடித்த படங்களுக்கு நான் சூஸ் பண்ணலை, அந்த கதைகள்லாம் என்ன சூஸ் பண்ணியிருக்கு. அதான் உண்மை. சூப்பர் சூப்பர். ரக்ஷனா மேம், எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த மூவியில்? நீங்கள் எப்போ இந்த மூவிக்குள்ள வந்தீங்க? ஃபர்ஸ்ட் மூவிக்கு அப்புறம் சார் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் நரேஷன் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த டைம்லேயே மற்ற ஸ்கிரிப்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு 2 ஸ்கிரிப்ட் மட்டும் இருந்துச்சு. ஒரே டைமில் ஷூட்டுன்னும் இருக்குது. ஸோ அதில் 3 ஸ்கிரிப்டில் ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷனா? எஸ், ஆக்சுவலி பெஸ்ட் இதுதான். பிகாஸ் இது வந்து சார் நரேட் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுத்துட்டு சார் அது ஃபுல்லாக ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம். அதுவும் சார் வந்து இது ஒரு ரியலாக நடந்துருக்கு, இது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, நிறைய ஃபேமிலிஸ் எஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லும்போது ஓகே, அப்போ இது கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி அப்படிதான் இதுக்குள்ளே வந்தேன். சார், இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கா? எஸ், ஓகே, இப்போ நடந்து தான் இருக்குது. ஏன்னா இதோ பற்றின அடிப்படையான அவேர்னஸ் வந்து எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ஸ்டில் நடந்துட்டுருக்கு, எல்லா ஊர்லேயும் நடந்துட்டுருக்கு. கரண்ட் சொசைட்டியில் இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து எடுத்தேன். ஏன்னா நிறைய பேரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால தான் நான் இதை எடுத்ததுக்கு அப்புறமா சில பேர்கிட்ட சொல்லும்போது, ஆமாம் இது எனக்கு நடந்தது, எங்கள் சொந்தக்காரங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் கனெக்ட் பண்ணணும்னு நம்புறேன். எல்லாரும் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகும். இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த டயத்துலையும் எனக்கு ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் தான் வந்து ஃபோன் அடிக்கிறாரு, உனக்கு அங்கே ஆள் தெரியுமா அப்படின்னு. இப்போ இதே மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, சரி நீங்கள் அதை போய் பாருங்கள், இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு. ஏன்னா இது வந்து அது வில்லேஜில் இருக்க, நான் சொல்கிற சிட்டியில் சென்னையில் இப்போ நடந்திருக்கு. இப்போ ஜஸ்ட்டு ஃபோன் வருது, ஃபோன் எடுத்து பேசுகிறேன், இந்த மாதிரி இருக்கும், உனக்கு அங்கே யாராவது இருக்காங்களா, நான் மூவ் பண்ணேன். நான் ஒன்றும் சொன்னேன், போய் பாருங்கள், டக்குன்னு பக்கத்தில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு. அது என்னென்னா, இது எதுக்கு சொல்கிறோம்னா அங்கே மட்டும் இல்லை, இங்கே நடக்குதுங்கிறது தான் முக்கியம். அதுவும் நம்ம படத்தில் நடந்த அதே சீன் நடந்திருக்கு. நீங்கள் என்ன சீன், அந்த சீன் தான் இப்போ அவர் சொல்கிறாரு. ஓகே சார், இந்த படத்தோட டீசர் நான் பார்த்தேன். ஆக்சுவலி அந்த டீசர் பார்த்தப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருந்துச்சு. ப்ளஸ் அதோட கமெண்ட்ஸும் நான் பார்த்தேன். அந்த கமெண்ட்ஸில் என்ன இருந்துச்சுன்னா, மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர் அப்படின்ற அதிகமான ஒரு கமெண்ட் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. நீங்கள் என்னைக்காச்சும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நமக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்கணுமோ, இப்போ கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இல்லை, எனக்கு வந்து ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது. அதை இதை பார்த்த நபர்கள், அத்தனை பேர் சொல்கிற நபர்கள் எல்லாம் அவங்க மனசில் எனக்கு பெரிய இடத்த கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய இடத்த எதிர்பார்க்குறாங்க இல்லையா, அது மை ஹாப்பி. எனக்கு நான் நினைக்கிறது என்னென்னா, இது தகுதி இல்லையாங்கிறதுல எனக்கு கொடுத்த இடத்த நான் எப்படி தகுதியாக ஆக்கிக்க முடியும்னு நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு இருக்கிற இடத்த வந்து அந்த இடத்த நான் வந்து தக்க வச்சுக்கணும்ல, அதுதான் பார்க்குறேன் தவிர
என்னை இப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறான்னு எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே 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 சார். மேம் இப்போ விதாத் சார் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி சத்தியமா எதிர்பார்க்கல செகண்ட் மூவி ஒரு சீனியர் ஆக்டர் கூட இந்த மாதிரி நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு. ஓகே. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா சார் படத்துல எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக நடிக்கிறாங்க, எப்படி இப்படி நடிக்கிறாங்க. அது நேரில் பார்க்கும்போது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ சாரோட அவர் நடிச்சதுல உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபிலிம் ஒன்று இருக்கும்ல? ரீசெண்டாக பார்த்தது இருக்கப்பற்று. அதுக்கு முன்னாடி மைனா படம் அஃப்கோர்ஸ். அது அஃப்கோர்ஸ் ஸோ நோ ஒன் கேன் மேட்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆமா, அதுல எல்லாத்துலயும் ஒரு வேரியேஷன் இருந்துச்சு, கேரக்டர் வேரியேஷன். ஸோ சாருக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை அப்படியே அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் அவங்கள டிவியில் பார்க்கும்போதும் ரியலாக பார்க்கும்போதும் எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவான ஒரு இது. என்ன கேரக்டர் வேணாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை அப்படியே பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க ஸ்டைலில் ஒன்று பண்ணுவாங்கல்ல, அவங்க அது அவங்களோட கிராஃப்ட் ரொம்ப யூனிக்காக இருக்குது ஆக்சுவலி. ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் சாரை போய் செட்டில் பார்த்தோன்னே ஒரு ஃபேன்களாக தான் ஃபீல் பண்ணீங்களா? ஆமாம், கொஞ்சம். நீங்க வேற இல்ல சார், எனக்கு இல்ல ஆக்சுவலி சார் வந்து லைக் பார்க்கும்போது எனக்கு யாராவது நான் ஒன்று சொல்றேன், எனக்கு யாராவது ஃபேன் சொன்னா எனக்கு கூச்சமா இருக்கும். இல்ல அது நான் சொல்றேன், ஆடியன்ஸ் மக்கள் இருக்காங்கல்ல, ஏன்னா பொதுவா நம்ம பார்த்தோம் சார் உங்களுக்கு ரொம்ப ஃபேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பிடிக்குங்கிறது தான். எப்படி பிடிக்கும்? அதுக்கு காரணம் வந்து நான் இல்லை, என்னுடைய படங்கள். அப்போ ரொம்ப பிடிச்சது யாருன்னா அந்த படத்தை எழுதின இயக்குனர். அது நிஜம் எழுதுனா அந்த இயக்குனர் தான். அப்படி ஒரு எழுத்து இல்லைன்னா என்னை இத்தனை பேர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காது. அப்படி ஒரு கதையோ கதாபாத்திரம் அமையலைன்னா இத்தனை பேர் மனதில் நான் இடம் பிடிச்சிக்க முடியாது. அது இது மெயின் இயக்குநர்கள் தான். சூப்பர் சூப்பர். இப்போ டேரக்டர் சார்ட்டே எடுத்துறேன். இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதே விதாத் சாரை தான் மைண்டில் வச்சு எழுதுனீங்களா? அண்ட் மேம் அதே மாதிரி தான் எழுதுனீங்களா? அதுக்கப்புறம் சாரை வந்து அடாப்ட் பண்ணீங்களா அந்த ஸ்கிரிப்டுக்காக? கேரக்டரைசேஷன் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு முன்னாடி கேரக்டரைசேஷன் தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். நம்ம கேரக்டரைசேஷன் எழுதுகிறப்போ ஒரு குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு அப்பா, இந்த கதையோட கோர் பிரச்சனை வந்து ஒரு ஸ்கேம் பற்றி பேச போகிறோம், அதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் பற்றி பேச போகிறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவசியமாகப்படுது. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸில் தான் இந்த பிரச்சனையை, இந்த எமோஷனை கேரி ஓவர் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வரும்போது, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக பண்ணுறவங்க யார் அப்படின்னு நம்ம சில பேர் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அப்புறம் பட்ஜெட் இருக்குது, கம்ஃபர்டபுள் இருக்குது, இதெல்லாமல் நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதில் முதல்ல வந்து நின்னது சாரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸில் சார் ஏற்கனவே நிறைய படம் பண்ணி பெட்டர் நம்மளுக்கு ஐடியா வந்ததுன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு நபராக வந்து நின்னார். அதுக்கப்புறம் சில பேர் இருந்தாங்க. பட் இவரை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம மற்றவங்க கிட்ட போகலாம், ஏன்னா நம்மக்கிட்ட கிடைக்காத பட்சத்தில் மற்றக்கிட்ட போகலான்னு ஃபஸ்ட்டு நபர்கிட்ட நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா பெஸ்ட்டு தான் நம்ம முதல்ல ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி பெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலான்றப்போ என்னுடைய நண்பர் சாட்டை இயக்குனர் அன்பழகன் அவரோட உதவியால் சார் மூலிமா அப்ரோச் பண்ணி அப்படி தான் சார் உள்ளே வந்தார். மேடம் வந்து எனக்கு மார்கழி திங்கள் படத்தை பார்த்துட்டு அருள்தாஸ் சார் அப்புறம் இவங்களை கனெக்ட் பண்ணி இவங்களை உள்ளே கொண்டு வந்தேன். இப்போ சார் வந்து முழுக்க ஒரு சீரியஸான ஒரு ரோலே பண்ணுறீங்களே சார், எப்போ சார் உங்களை வந்து ஒரு ஜாலியாக? எனக்கே ஆசைங்க, நான் ரொம்ப ஜாலியான பையங்க. ஆனால் என்னென்னா எனக்கு அந்த மாதிரி எமோஷனலாக ரோல் வருது. எனக்கு எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் ஆகும், ரொம்ப பிடிக்குங்கிறது இருக்குல்ல. நான் சும்மா ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்து படித்தாலே அது எமோஷனாகி அழுக ஆரம்பிச்சிருவேன். அது எனக்குள்ளே இருக்காது. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா பயங்கர ஜாலி. அதனால ஜாலியான படம் பண்ண ரொம்ப ஆசை. ஜாலியாக இல்லை, ரொம்ப ஃபன்னியாக, ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ராங்கியாக ஒரு மாதிரி அப்படி ஒன்று பண்ண ஆசை. ஸ்கிரிப்ட் ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு பன்முக திறமையாளர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன். ஒரு ப்ரொஃபஸர் டு டைரக்டர், எப்படி சார் அந்த ட்ராவல் எப்படி சார்? என்னுடைய காலேஜ் டேஸில் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு தான் ஆசை. பிஎஸ்சி முடிச்சுட்டு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணோம். கே பாலச்சந்தர் சார் அவர் தான் இன்டர்வியூ பண்ணார். இன்டர்வியூ பண்ணி அவர் தான் எங்களை செலக்ட் பண்ணார். கண்டிப்பாக நான் பாலச்சந்தர் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் அங்கே செலக்ட் பண்ணலாம் எனக்கு இன்ஸ்டியூட்டுக்குள்ள இடம் கிடச்சிருக்காது, ஏன்னா டேரக்டர் ஆகிக்க முடிஞ்சிருக்காது. முதல்ல சினிமா கற்றுக்க முடியாது. அவர் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் டைரக்ஷன் படித்து அடிப்படையை கற்றுக்கிட்டோம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றின அடிப்படையை கற்றுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சமீபத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறமா ப்ரொஃபஸராக எஸ்ஆர்எம்மில் ஜாயின் பண்ணேன். அங்கே ஃபிலிம் டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், ஃபிலிம் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரொஃபஸராக. ஸோ லீவில் தான் படம் பண்ணேன். எப்படி சார் பார்ட் டைமாக படம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை படம் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் லீவ் கொடுத்தாங்க. அந்த லீவில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நான் வேலை பார்த்துட்டே பண்ணேன். ஆஃப்டர் 4 o'clock வந்து தினமும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிடும். டப்பிங்கை நான் வந்து கண்டிப்பாக அதை சொல்லணும். என் படத்துக்கு டப்பிங் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ்லேயே வந்து டப் பண்ணுறதுக்கு எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க டப்பிங் தேட்டரு. ஸோ கண்டிப்பாக எஸ்ஆர்எம் நிறுவனத்துக்கு நான் நன்றி சொல்லணும். ஸோ அங்கே இருந்துகிட்டே நான் வேலை பார்த்துட்டு டப்பிங்கை பண்ணி முடிச்சிட்டேன். எடிட்டிங் வந்து ஷூட்டிங் நடக்கிறப்பவே என் எடிட்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் லீவ் எடுத்துகிட்டு தான் நான் படம் பண்ணேன். இப்போது லீவ் எடுத்துகிட்டு தான் ரிலீஸ்க்காக வந்திருக்கேன்.
ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஒரு வேற ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி பட் ஆனால் டேரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இல்ல, நான் அவங்களுக்கு ஒரு first இன்ஸ்பிரேஷன் director இருக்கும். ஒரு வகையில் ஒரு வகையில் சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில பேர் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, படிப்பை விட்டுட்டு நான் சினிமா வரேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி படிப்பை முடிச்சிரு, அதை முடிச்சுட்டு வரணும், அதை ரிசல்ட் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டை முடிக்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு, அதை பண்ணு அப்படின்னு. இப்போ இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்து அதில் இருந்துக்கிட்டே படம் டைரக்ட் பண்ணுறாருல்ல, அப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல, வருமானத்தையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. அது ஒரு வேலை, அதுவும் முடிச்சுட்டு இந்த வேலையை இது பண்ணுறது இது நல்ல விஷயம். இப்போ ஷார்ட்ல ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி சார் ஒரு டேரக்டராக இருப்பால அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸராக மாறி இது இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் மாதிரி சொல்லி கொடுப்பாரா? இல்லை சார் டைரக்டராக தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ ப்ரொஃபஸராக இவங்க எப்படின்னு எனக்கு ஆக்சுவலி போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது இப்போ. சாரோட ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபிலிம் பற்றியும் படிக்கலாம், அதே மாதிரி ஒரு கிளாஸும் கிடைக்கும். பட் ஆஸ் அ டைரக்டராக சார் வந்து ரொம்ப சில், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலி நாங்கள் படத்துக்கு அப்புறம் எல்லாம் ஐ திங்க் எல்லாம் மந்த்லி நாங்கள் பேசுவோம். ஸோ ஆமாம், ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருந்துச்சு. ஹி மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். ஸோ என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். சார் என்னோட ஒரு லுக்லேயே சார் புரிஞ்சுக்கும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு. அந்த மாதிரி ஆக்சுவலி நான் சார்கிட்ட ஒரு சீனுக்கு முன்னாடி நான் சார் எப்படி பார்க்குவேன், ஒரு கன்ஃபியூஸ் லுக்கா. சார் வந்து ஸோ என்னன்னா திரும்பவும் வந்து சொல்லுவாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே ஆமா அது அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஒரு லுக்லேயே அவங்க புரிஞ்சிருவாங்க எனக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு, நான் அதை சார்ட் அவுட் பண்றேன்னு சொல்லி அதுவும் வந்து பண்ணி தருவாங்க. விதார்த் சார், நீங்க வந்து ரொம்ப ஒரு ஃபன்னியான பர்சன், ஜாலியான பர்சன், என்ன போய் இந்த மாதிரி படம் நடிக்கவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணுன்ற மாதிரி ஒரு இது சார் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இந்த கேரக்டர்ல அப்படின்னு? ஜாலியாக ஒரு வைப் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக வந்து ஆவேசம் பார்த்தேன், ஃபகத் பாசில் ரொம்ப அவர் சீரியஸாக ஒரு மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக ஒன்று பண்ணார்ல, அது மாதிரி எனக்கு வந்து அப்படி ஒன்று பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அந்த படம் தான் பண்ணணும்னு நினைக்கல, அந்த மாதிரி ஒரு ரோல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கேரக்டர் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. ஏன்னா நானே கொஞ்சம் அப்படித்தான், அப்படி ஆவேசம் கொஞ்சம் அப்படித்தான். சோடா பட்ல அந்த இதெல்லாம் எடுத்துறீங்களா சார்? இல்லை அவ்வளோ போவேன்னா ஆனால் அப்படித்தான். ஓகே ஓகே சார். சார் வந்து இந்த படத்துல ஒரு சின்ன பையன் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் விதார்த் சாரோட இன்டர்வியூல நான் பார்த்துருந்தேன். அந்த பையனை பத்தி கொஞ்சம் சொல்லாமே சார். அது என் பையன் தான். ஸோ என்னென்னா ஒரு 5 வயசு பையன் தேவைப்பட்டான். ஸோ என்னுடைய சில நண்பர்களோட பசங்களை பார்த்தேன். ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நம்ம பையனை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. அதனால் நான் கட்டாயத்தின் பேரில் தான் கொண்டு வந்தேன். கட்டாயத்தின் பேரில் கொண்டு வந்து எனக்கு அது ஈஸி ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் 3 மணிக்கு நான் வேறு ஒரு குழந்தைய நான் தூக்கிட்டு போக முடியாது. நான் விடிகால 4 மணிக்கெலாம் ஷாட் எடுத்திருக்கோம், நைட்டு 11 மணிக்கு ஷாட் எடுத்திருக்கோம், 11:30 மணிக்கு ஷாட் எடுத்திருக்கோம். இப்போ வேறு யாரோ ஒரு குழந்தைய நான் தூக்கிட்டு போகிறது கஷ்டம். அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியாது, குழந்தை என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு சீனியர் ஆக்டரோட ஒர்க் பண்ணுறப்போ சாரோட நேரத்தை விரயம் பண்ண முடியாது. என் பையனை நான் எங்கே வேணா தூக்கிட்டு போகலாம், எப்போ வேணா தூக்கிட்டு போகலாம். அதே நேரம் வந்து பெருசாகி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 2 இடத்துல நான் பயந்தேன், அதை நான் எங்கேயும் சொல்லலை. இந்த ஷாட் எடுக்கிறப்போ எங்கன்னா அது கதை வெளியே வந்துடும். ஸோ ஓகே, 2 இடத்துல நான் பயந்தேன். அந்த முக்கியமான ஒரு இடத்துல வந்து பையன் அந்த ஷாட் எடுக்கிறப்போ ஒரு 2 ஆபத்தான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது நான் வெளியே காட்டிக்கல. ஸோ பையனை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக. மேடம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. நான்லாம் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சேன், என்னை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை நான் வந்து சார் இந்த இன்சிடென்ட் சொல்லும்போது சார் வந்து நானும் சாரோட பையனும் ஒரு சீனு. ஸோ சார் வந்து நடுவில் வந்து குழந்தைய கீழே மட்டும் போட்டுறாதீங்க, அது மட்டும் வந்து பயந்து வந்து சொன்னாங்க. இல்லை சார் எதுவுமே ஆகாது சார், ஷார்ல 2 வாட்டி வந்து கேட்டாங்க. அதான் ஞாபகம் வந்துருச்சு சார் இது சொல்லும் போது. அந்த சீனா அந்த சீன். ஓ மேடம் கையில இருக்க சீனா? ஓகே. இல்ல அவன் ஆக்சுவலி என்ன பிடிச்சான், என்னோட பிளவுஸ் அவன் இறுக்கி பிடிச்சான். ஸோ அவன் சேஃபாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சார் கிட்ட சொன்னேன், இல்லை சார் ஓகே தான். ஓகே ஓகே சார். சார் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ரிஸ்கெல்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தேன். பட் ஆனால் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது மூவி இருக்கா சார் உங்கள் ஃபில்மோகிராஃபியில்? ரெகக்னேஷன் எந்த படத்தும் கிடைக்காம போனதில்லை. ஏன்னா என்னை பார்க்குறவங்களாம் பார்த்தவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு, அதுதான் ரெகக்னேஷன். அந்த படம் வியாபார ரீதியாக போச்சா இல்லையாங்கிறது தான் இருக்கும் தவிர ரெகக்னேஷன்ஸ் எல்லா படத்துலையும் ஆல்மோஸ்ட் நல்லா இல்லாத படத்தில் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கிறத எப்படி பாராட்டு எப்படி ஏற்றுக்கிறீங்களோ நல்லா இல்லைங்கிறதையும் ஏற்றுத்தானே ஆகணும். கண்டிப்பாக. அதனால அது எல்லாத்தையுமே கிடச்சிருக்கு.
மேம் நீங்க இந்த படத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? உங்க ரோலை அடாப்ட் பண்றதுக்கு நீங்க எவ்வளோ தனிப்பட்ட ஒரு ஹோம் ஒர்க் அப்படின்றத பண்ணீங்க? தனிப்பட்ட ஹோம்ஒர்க் நான் தனியா பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. ஸோ நான் வந்து ஷூட்டுக்கு 2 நாள் முன்னாடி வந்து இந்த ஒரு வில்லேஜ் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் கூட போய் அவங்கள அப்சர்வ் பண்ணி, அங்க இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க. ஏன்னா நான் வந்து நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. ஆக்சுவலி அங்க போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கு, இத்தனை மக்கள் இருக்கு எல்லாம் தெரியுது. ஸோ அங்க அவங்களோட ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட மென்டாலிட்டி என்ன, எப்படி இருக்காங்க, எப்படி குழந்தைய பார்த்துக்கிறாங்க, அவங்களோட இமோஷன்ஸ் என்ன, அவங்க என்ன திங்க் பண்றாங்க, இதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஒரு மெயின் ஹோம்ஒர்க் மட்டும்தான் இருந்துச்சு. சார் இப்போ இந்த படத்துல இப்போ ஹீரோ ஹீரோயின் இவங்க இல்லாம வேற லீட் ஆக்டர்ஸ் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யார் பண்ணியிருக்கா சார்? மாறன் சார் பண்ணியிருக்காரு, அருள்தாஸ் சார் பண்ணியிருக்காரு, சரவண சுப்பையா சார் பண்ணியிருக்காரு, அப்புறம் திறந்தோர் நாகராஜ் சார் பண்ணியிருக்காரு, மேத்யூ வர்கீஸ் நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ மாறன் சாருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. எமோஷன் சைடு ஒன்று சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே 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 சார். இப்போ மாறன் சார் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு நல்ல ஒரு டைமிங் காமெடியன் பண்ணுவார். ஓகே, ஸோ இப்போ நீங்களும் ஒரு ஃபன்னி பர்சன், அவர் கூட நடிக்கிறது எப்படி இருந்துச்சு சார்? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக மாறன் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படின்னா, நாங்கள் சினிமா தொடங்கிய போது ஸ்டூடெண்ட் நம்பர் 1 சிபிராஜ் படத்தில் நாங்கள் 2 நண்பர்களாக நடித்தோம். அதனால எனக்கு ரொம்ப பழக்கம். அப்புறம் நம்ம ஹீரோ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை சந்திச்சுக்க, அப்புறம் ஃபோனில் பேசியிருக்கோம். இடையில பேபி படம் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார். அப்போ பேசின தலைவா பயங்கரம் பிச்சுட்டிங்க. ஐயோ நீங்கள் எப்படின்னு பேசினோம். அப்போ எனக்கு பேபி மாதிரி ஒரு 2 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு படம்னு ரொம்ப ஆசை. நான் சொன்னேன், இல்லைங்க நம்ம இது மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி 2 பேருமே படம் முழுக்க இருக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு அப்போ தான் இந்த கதை வந்தது. அப்போ ஆக்சுவலி மாறன் அந்த ரோலுக்கு வந்து சார் யாரையும் ஒருத்தர் வச்சு பார்த்துருந்தார். ஓகே, நான் சொன்னேன் மாறன் தான் நல்லா இருக்கணும். அப்புறம் சொன்னேன் பட்ஜெட் ஒன்று எப்படின்னு அது தெரியல. நம்ம சொன்ன கேளுங்களேன், கதை பிடிச்சிருந்தா வருவாங்க தான் நான் நம்பணும் அப்படின்னு உதவி கேளுங்க. அப்புறம் அவர் சார் பேசினாங்க, கதை சொன்னாங்க, பிடிச்சிருந்தது. அவர் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அவர் வந்தார். கண்டிப்பாக மாறன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து அப்போதான் ஜேபி வந்துருக்காரு. ஏன்னா அந்த டயத்தில் பயங்கரமாக பேசப்பட்டார். ஆமாம், நல்ல படம், பெரிய கேரக்டர் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு லெவலில் இருக்காரு. என் படத்தோட பட்ஜெட் we are not affordable அந்த டைம். ஸோ அப்படின்றப்ப நான் யோசித்தேன், எப்படிடா இது அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல சார், நம்பிக்கையாக நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. பேசி கதையை சொன்னேன். அப்புறமா வந்து சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பட்ஜெட்டுக்கு வந்து பண்ணார். கண்டிப்பாக மாறன் சாருக்கு நன்றி சொல்லணும். மாறன் சாரை கொண்டு வந்த நம்ம விதார்த் சாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா சார் சொல்லலாம், நான் அவர் அப்ரோச்சே பண்ணியிருக்க மாட்டேன். இல்லை, அவருக்கு மெயின் அதுதான். அவரை அந்த எழுதும்போது, கதையை எழுதும்போது அவருக்கு யோசனை வந்திருக்கும். அவங்க வந்து சின்னதாக பட்ஜெட்டில் படம் எடுக்கிறோம், எப்படி நம்ம ஆர்டிஸ்ட்டை தூக்கி கொண்டு வர்றது அப்படின்னு வச்சுருந்தார். எனக்கு இது படித்த உடனே இந்த படம் ஒரு சீரியஸை பேசுது. அப்போது அந்த சீரியஸான ஒரு விஷயத்த அவர் வந்து காமெடின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு வெரி குட் ஆக்டர். அவர் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே வைக்க முடியாது மாறனை. அப்போ அவர்கிட்ட வந்து அவர் பேசும்போது இயல்பாக நகைச்சுவையும் வரும். அது கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டார். பியூட்டிஃபுல்லாக அவருடைய சீக்வன்ஸ் ரொம்ப கம்மி, மொத்தமே 7-8 சீன் இருக்குமா. அது வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்கும், மனசுக்குள்ளே நிற்கும். ஓகே சார், இப்போ இந்த படத்தோட மியூசிக் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த படத்துக்கு வந்து ஒரு எமோஷனல் பேஸ் பண்ண ஒரு கதைன்றனால கண்டிப்பாக இசையை வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு சில இசையமைப்பாளர் மைண்டில் வந்துட்டு போனாங்க, பட்ஜெட்டும் வந்துட்டு போச்சு. ஸோ அதனால் நான் ஒரு ஆசல்ரேஷன்லேயே இருந்துட்டு இருந்தேன். என்னுடைய சீனியர் திரு உதயகுமார், சவுண்ட் இன்ஜினியர், அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் வந்து இந்த கதைக்கு இவர் கரெக்டாக இருப்பாருன்னு அவரே வந்து ரகுநந்தன் சாருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சம்பள விஷயம் அதெல்லாம் வந்து வெளியே வந்து அப்போ தான் அயோத்தி இட்டு கொடுத்துட்டு வந்தார். அவர் பீக்கில் இருக்கார். அப்புறம் அவர்கிட்ட பேசி சில விஷயங்கள் வந்து எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ நான் என்ன இசை எதிர்பார்த்தனோ அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், நான் எதிர்பார்த்ததை விட பெட்டராக பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பாக ரகுநந்தன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். 4 பாட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து நான் கேட்டதுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. நான் புது டைரக்டர், அவர் 20 படம் பண்ணிட்டாரு. இருந்தாலுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் கேட்டதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். ஓகே சார், ஒரு லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட்னால மக்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா அது என்ன சார்? எஸ், இது இந்த இருக்கிற பிரச்சனை வந்து கான்டெம்பரரி வேலையில் எல்லாத்துக்கும் சார் இப்போ சொல்லிட்டு இருந்தார், இன்டர்வியூ ஆரம்பிக்கும்போது சொல்லிட்டு இருந்தார், இப்போ ஜஸ்ட்னா ஒரு கால் வந்ததுன்னு. ஸோ இந்த மாதிரி இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, நிறைய இடத்துல போயிட்டுருக்குது. ஸோ இந்த விஷயத்த ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் அவேர்னஸாக இருந்தாங்க அப்படின்னாவே பெரிய விஷயம் எனக்கு. ஸோ இதில் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு முன்னேற்பாடாக எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறது.
தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி 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 நன்றி.